இந்த நாளில் நாம் செய்திக்காக கடந்து செல்லுகிறோம். இந்த நாளில் நம்ம இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேக்கும் சபைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இன்றைக்கி சபையில் பெண்கள் இல்லாவிட்டால் இன்றைக்கு சபை இல்லை. பெண்களை வைத்து தான் சபையின் சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டது. அதே போல் பெண்கள் தான் சாதனையாளர்களாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு சாதனை பெண்மணியை குறித்து நாம் இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேயில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த சாதனை பெண்மணியை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக இந்த இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே எப்போது துவங்கப்பட்டது என்று சொன்னால் 1977 வருஷம் பெண்களுக்கு ஓட்டுரிமை, சொத்துரிமை, பெண்களுக்கு அனைத்திலும் உரிமை வேண்டும், பெண் என்பவள் அவள் படிக்கக்கூடாது என்று இருந்த காலகட்டத்திலே 1977 யுனைடெட் நேஷன், இந்த யுனைடெட் நேஷன் என்ன பண்ணாங்க, ஒரு பிரகடனத்தை கொடுத்து அவர்கள் 77 வருடத்திலே பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்தார்கள். 50% U50 I50 என்ற 50% உரிமையை பெண்களுக்கு கொடுத்தார்கள். பெண்களும் படிக்க வேண்டும், பெண்களும் அனைத்து துறைகளிலும் 50% அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், பெண்களும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி பெண்கள் முன்னேற்றத்திற்காக இந்த உலக மகளிர் பெண்கள் தினம் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக 1917 வருஷம் ரஷ்யா பெண்கள் முதலிலே ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். 1917 அந்த முதல் போராட்டம் என்னவென்று சொன்னால், பிரெட் அண்ட் பீஸ், எங்களுக்கு சாப்பாடும் எங்களுக்கு சமாதானமும் வேணும் குடும்பத்தில்னு கேட்டாங்க. அவங்க பெண்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு சமாதானம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. குடும்பத்தில் பெண்களுக்கு தேவையானது ஒரு நேர சாப்பாடு, சமாதானம் குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு இது வேணும், அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது என்று பெண்களுக்காக கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே சபையிலே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த மகளிர் தினத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1 வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 1 வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசிகளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அல்லேலூயா. விசுவாசிகளே பாக்கியவதிகள். அருமையான சகோதரிகளே, இந்த விமன்ஸ் டேல நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறீர்கள். பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் பாக்கியவதிகள். அல்லேலூயா. பாக்கியவதின்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாக்கியவதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு என்ன செய்வாராம்? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. கர்த்தராலே சொல்லப்பட்டவைகள் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்ற தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை உங்களிடத்திலிருந்து நிறைவேறும், உங்களை கொண்டு நிறைவேறும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை இந்த தேசத்திலே செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை கொண்டு குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே நாம் இதை தியானிப்பதற்கு முன்பாக இந்த வேதத்திலே சாராய் என்ற பெண்மணியை குறித்து நாம் பார்ப்போம். இந்த சாராய் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் என்று சொன்னால், மை பிரின்ஸ், மை லேடி என்று அர்த்தம். சாராய் அப்படின்னா மை பிரின்ஸ், மை லேடி என்று அர்த்தம். இந்த சாராய் என்ற பெண்மணிக்கு ஆபிரகாம் என்பவரை திருமணம் செய்யப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், சாராள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்தினாள், அவளுடைய வழி எப்படி இருந்தது, அவள் தாய்களுக்கெல்லாம் அரசியாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:16 தாய்களுக்கெல்லாம் அரசி, எல்லா அம்மாமார்களுக்கும் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாய். அல்லேலூயா. சாராளுக்கு தேவன் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் அனைத்து ஜாதிகளுக்கும் தாயாக மாற்றினார். அல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதிகளுக்கு சாராதான் அம்மா. அல்லேலூயா. பாருங்க, ஜாதிகளுக்கு தாயாக தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். சாராளை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லா ஜாதிகளுக்கும் தாய். கர்த்தர் சந்தித்த பொழுது அவள் பேரை சாராய் என்று இருந்ததை சாராள் என்று மாற்றினார்கள். சாராள் என்ற வார்த்தையினுடைய பதம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அவள்தான் ராணி. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ராணியாக சாராள் இருக்கிறாள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாராள் யார் என்று சொன்னால் ஆபிரகாமின் மனைவியாக இருக்கிறாள். ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 11:29. நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர். நாகோருடைய மனைவிக்கு பில்கால் என்று பேர். பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய ஒய்ஃப் மனைவி தான் இந்த சாரா. அதே ஆதியாகமம் 16:3 படிங்க. 16:3. கானான் தேசத்தில் 10 வருடம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள். யாருடைய மனைவியா அந்த சாராள்? ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள். அதே போல ஆதியாகமம் புத்தகம் 25:1 வாசியுங்கள். 25:1. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வேறொரு மனைவி இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ கேதுராளை பற்றி நம்ம இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மொத்தம் 3 மனைவிகள் இருந்தார்கள். அதில் முதல் மனைவி சாராள், 2வது மனைவி ஆகார், 3வது மனைவி கேதுராள். இந்த கேதுராளை திருமணம் செய்யும் பொழுது சாராள் உயிரோடு இல்லை. சாராள் உயிரோடு இல்லை. ஆபிரகாம் கடைசியாக சாவதற்கு முன்பாக கேதுராளை திருமணம் செய்து கொண்டார். அது கடைசி மனைவியாகவும் அவளை கருதுகிறார்கள். ஆகவே சாராளுடைய வாழ்க்கையிலே அவள் எப்படியெல்லாம் இருந்தாள் என்று பார்க்கிறோம். சாராள் கூறியவற்றை பயபக்தியுடன் பின்தொடர்ந்த கணவர் ஆபிரகாம். அல்லேலூயா. சாரா என்ன சொன்னாலோ அந்த பேச்சை மீறவே இல்லை ஆபிரகாம். சாராள் என்னன்னா சொன்னாங்க, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சாரு ஆபிரகாம். எதுக்கெல்லாம் கீழ்பண்ணிட்டாரு? ஆகார கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு, ஆகார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆகார அனுப்பி விடுன்னு சொன்னா ஆகார அனுப்பியும் விட்டார். ஆபிரகாம் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு? சாராளுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. திருமணம் பண்ணிக்க அவளை அப்படின்னு சொல்லும்போது திருமணம் பண்ணிக்கிட்டார். திருப்பி அவள் வேண்டாம், எனக்கு மகன் வந்துட்டான், அவளை அனுப்பி விடுன்னு சொல்லும் பொழுதும் அவளை அனுப்பிவிட்டார். அதனால சாராள் தன் கணவன் சாராளுக்கு அடங்கி இருந்ததை நாம் பார்க்கிறோம். சாராளுக்கு கீழ்ப்படிந்திருந்ததை பார்க்கிறோம். சாரா சொல்லுவதை கேட்டு நடந்த கணவன் அன்பு கணவனாக இருந்ததை பார்க்கிறோம். சாராளின் கணவன் கொடுமையானவன் அல்ல, அவன் மிகவும் சாதுவானவனாக இருந்தான். சாராவுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. மொத்தம் எத்தனை வருஷம் பிள்ளைகள் இல்லை. ஆனால் அத்தனை வருஷமும் ஆபிரகாம் அவளை நன்றாக பார்த்து கொண்டான். அதுதான் முக்கியம். சாராளின் கூடாரத்தில் ஆசீர்வாதம் தங்கி இருந்தது. 3 விதமான ஆசீர்வாதம் சாராளுடைய கூடாரத்தில் இருந்தது. சாப்பாத்து விளக்கு அற்புதமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. எல்லா சாப்பாத்தின் விளக்கும் கூடாரத்தில் ராத்திரி ஆகும்போது மிட் நைட்டில் அணைஞ்சு போயிடும். சாராளுடைய சாப்பாத்து விளக்கு மட்டும் விடிய விடிய எரிந்து கொண்டே இருக்குமா. அந்த அளவுக்கு சாராளின் விளக்குக்குள் அபிஷேகம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சாராளின் விளக்குக்குள் அபிஷேகம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல சாராளின் வீட்டில் உணவில் ஆசீர்வாதம் இருந்தது. சாராளுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கு திருப்தியான ஆகாரம் இருந்தது. அவள் வீட்டில் எப்பயும் டிஃப்ரெண்டாக ரெசிபி செஞ்சு கொடுப்பாளாம். சாராளுக்கு முக்கியமான கேரக்டர். அடிக்கடி அவள் புது புது உணவுகளை தயாரித்து தன் கணவருக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தாள் என்று சாராளை குறித்து சொல்லப்படுகிறது. சாராளினுடைய the bread of Sarah is blessed. அவளுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் அப்பம் நிறைவாக இருந்ததாம் சாராவுடைய வீட்டில். அடுத்ததாக பார்க்குறோம், சாரானுடைய கூடாரத்தின் மேலே
ஒரு மேக ஸ்தம்பம் மூடி இருந்ததாம். கர்த்தருடைய பிரசனம் மூடி இருந்ததா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசனம் மூடி இருக்க வேண்டும். இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய பிரசனம் உங்கள் வீட்டை மூடி இருக்க வேண்டும் என்று இந்த 4வது 3 அற்புதங்களை குறித்து நான் இந்த நாளிலே உங்களிடத்திலே பேசுகிறேன். அருமையான பிள்ளைகளே, 5வது காரியம், சாராள் 2 முறை வாழ்க்கையிலே கடத்தப்பட்டார். உங்களுக்கெல்லாம் தெரியும், 2 முறை கடத்தப்பட்டா. யாரால் கடத்தப்பட்டா? ஆதியாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1 - 18 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். ஒரு முறை எகிப்துக்கு போகும் பொழுது எகிப்தின் அரசன், எகிப்து நாட்டினுடைய அரசன் சாராவின் மீது ஆசை கொண்டான். அவ்வளவு பேரழகியாக இருந்தான். Even a king loved. That time Sarah was in the age of 65. அவள் 65 வயதுள்ளவளாய் இருக்கும் பொழுது கூட அழகானவளாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அரசன் எப்படியாவது சாராளை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு சென்ற பொழுது ஒரு கொடிய வாதை அவளுக்கு வந்து உடனடியாக அந்த கொடிய வாதை அந்த அரண்மனை முழுவதும் வந்தது. சாராள் உடனே விடுவிக்கப்பட்டு தன்னுடைய கணவரோடு சேர்க்கப்பட்டார். சாராள் 2 முறை தன் கணவனுக்காக பொய்யை பேசினாள். அந்த 2 முறையும் பொய்யை சொன்னாள். இவர் என்னுடைய சகோதரன் என்று தன் கணவன் சொல்ல சொன்னதை அவள் சரியாக சொன்னாள். அல்லேலூயா. சாராள்கிட்ட நேரடியாக கேட்டிருந்தா அவ என்னுடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருப்பா. ஆனால் கணவன் சொல்லி அனுப்புகிறான். கேட்டால் நீ என்ன சொல்ல? பிரதர்னு சொல்லுன. கணவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 முறை கீழ்ப்படிந்தா. 2 முறையும் கணவன் சொன்னா என்ன நீ சகோதரன் என்று சொல்லுன்னு. அவள் 2 முறையும் சொன்னா. ஆனால் அவள் மனதிலே அவளுக்குள்ளே தெரியும், அவர் என்னுடைய கணவர். ஆனால் என் கணவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று அவள் தெளிவாக அந்த இடத்துல சொன்னதை பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லும் பொழுது சாராள் 2 முறை கடத்தப்பட்டாலும் அரசர்கள் 1 முறை அமலேக்கிய ராஜா, அவன் கொடூரமானவன். அந்த அரசனுக்கு சாராவின் மீது நாட்டம் வருகிறது. அவளை மறுபடியும் தூக்கி செல்லுகிறான். தூக்கி சென்று அந்த வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே தேவன் அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்த பொழுது அந்த அமலேக்கிய ராஜாவும் அந்த சாராளை விட்டு போனதை பார்க்கிறோம். இன்றைக்கு எகிப்தின் மீதும் அமலேக்கின் மீதும் இஸ்ரவேல் அடிப்பதற்கு இன்றைக்கு கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் கழித்து அதை பலி வாங்கி கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் நாட்டை வைத்து. அன்றைக்கு சாராளை, என் மகளை நீ தூக்கி கொண்டு சென்றாயே, உன் அரசன் தூக்கி சென்றானே, ஆகவே உன் நாட்டின் மீது எங்கள் இஸ்ரவேலினுடைய மிசைல்கள் இறங்கும் என்று சொல்லி இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. பலி வாங்க துடிக்கிறார் கர்த்தர் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாராள் ஒரு அழைக்கப்பட்ட பெண்மணியாக, ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தா. அது மட்டுமல்ல, பல வருஷம் இந்த பூமியில் அவளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. மலையடியா பல ஆண்டுகள் இருந்தா. ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டவள், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 65 வயசில் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. சாராளுக்கு திருமணம் ஆகும்போது 65 வயது. அந்த காலத்தில் பெண்கள் அவர்கள் ஏஜ் அடைகிற வருஷம் 40 - 50 வயசுக்குள்ளே ஏஜ் அடைவாங்க. அடுத்து 10 வருஷத்துக்கு பிறகு திருமணம் செஞ்சுக்குவாங்க. 65 சாராளுக்கு திருமணம் ஆச்சு. ஆபிரகாமுக்கு 75 வயசாக இருந்தப்ப சாராள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே அவங்க 89 வயசு வரைக்கும் சாராளுக்கு பிள்ளைகள் இல்லை. 89 வயசு, ஏறக்குறைய 25 ஆண்டுகள் சாராள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாள். அதில் 10 வருஷம் பரிசுத்த பூமியில், பரிசுத்த பூமி என்று சொன்னால் கானான் தேசத்திலே 10 வருஷம் மலையடியாக இருந்தான். கானான் தேசம் ஒரு பரிசுத்த பூமி. அந்த ஹோலி லேண்டில் 10 வருஷத்துக்கு அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த 10 ஆண்டுகள் சாராவுக்கு போதனையும் ஒரு அனுபவத்தையும் கொடுத்து கொண்டு இருந்தார். ஆக மொத்த 25 ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இழந்தாலும் அவள் எதையும் தளர விடாமல் வாழ்ந்து வந்திருக்கிறாள். ஆதியாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். 11:30. சாராள் பிள்ளை இல்லாத மலையடியாய் இருந்தால். 15
2:4 படிங்க. 2 to 4 வசனம், 15வது வசனம் அதிகாரம். என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலையேசர் வீட்டுக்கு விசாரணைக்காரனாய் இருக்கிறானே என்றார். அது வேண்டாம். அடுத்து 17 படிங்க. ஆதியாகமம் 17. விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அடுத்து 21 படிங்க. 21வது அதிகாரம் 1 to 3 வசனங்கள். 21. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரார் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அல்லேலூயா. அந்த வசனம் தான் நான் இதில் படிக்க சொன்னேன். லூக்கால அவளுக்கு செய்தருளின அதே வாக்குத்தத்தம் இங்கே சாராளுக்கு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாம் சொன்னபடி இன்னைக்கு இருக்கிற சகோதரிகளே, சபையாரே, உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எபிரேயர் 11:11 வாசியுங்கள். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராள் கர்ப்பம் தரித்ததற்கு காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசத்துல தான் நடந்துச்சு. வித்தவுட் ஃபெய்த் நத்திங் ஹஸ் ஹேப்பன். விசுவாசத்தில் வராது யாவும் பாவமே என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே விசுவாசத்தில் வருவது எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது, அது கர்த்தரால் இருக்கிறது. விசுவாசத்தில் வராது எல்லாம் பாவமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தில் வராது எல்லாத்தையும் நம்ம பாவமாக கருதுகிறோம். ஆகவே நம்ம விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் சாராள் அப்படி விசுவாசித்தா. அடுத்து பாருங்க, அவள் தன் கணவரை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாள். அவள் கணவரை விட தீர்க்கதரிசியாக இருந்தாள். எப்படி நீங்கள் அது நம்புறீங்க? வசனம் இருக்குது. ஆதியாகமம் 21:12-13. சாரா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அல்லேலூயா. ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் சொன்னார், சாராள் சொல்லுவதை கேள். ஏனென்றால் அவளுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி இருக்கிறது. அவள் சொன்னா, ஆகாரோடு நீ என்ன செய், திருமணம் செய்து கொள் என்று சொன்னா. அவள் தீர்க்க தரிசனத்தில் சொன்னா. அப்படியே ஆபிரகாம் திருமணம் செய்து கொண்டான். ஆகார் மூலமாய் ஒரு வாரிசு பிறந்தது. இப்பொழுது அதே சாராள் சொல்லுகிறாள், அவளை அனுப்பிவிடு என்று சொல்லுகிறாள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவ சொல்றது சரி, அவ சொல்ற மாதிரி அனுப்பிவிடு. ஏனென்றால் அந்த பிள்ளையோட ஒரு தேசமும் இந்த பிள்ளையோட ஒரு தேசமும் உருவாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2 பிள்ளைகளோடும் பெரிய தேசம் உருவானது. ஆபிரகாம் மத்தியத்தின் தந்தை, சாராள் அவர்களுடைய தந்தையாக இருக்கிறார்கள், தாயாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர் ஈசாக்கு, அடுத்ததாக இஸ்மவேல். இஸ்மவேல் இஸ்லாமியராக மாறுகிறார். ஈசாக்கில் 2 ரிலிஜன் வருகிறது. ஒன்று ஜூதாயிசம், யூத கொள்கை உள்ள யூத மதம். அடுத்ததாக வரக்கூடியது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ மதம். இது 2ம் இருக்கிறது. கத்தோலிக்க மதத்தை கிறிஸ்துவ மதத்தில் சேர்த்துவது இல்லை. ஏனென்றால் கத்தோலிக்க மதம் கிறிஸ்துவ, இட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி என்று அது வேதத்தின் பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே உருவ வழிபாடு இருக்கிறது. ஆபிரகாமின் வம்சங்களில் யாரும் உருவ வழிபாடு செய்ய மாட்டார்கள்.
ஆபிரகாம் உருவ வழிபாடு செய்யாதவர். ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்த ஈசாக்கு உருவ வழிபாடு செய்ததில்லை. அதே வம்சத்தில் வந்த இஸ்மவேலும் உருவ வழிபாடு செய்வதில்லை. இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை. யூதர்கள் ஜுதாயிசத்தை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை. அதே போல கிறிஸ்தவர்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை. உருவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை போல நடிக்கிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று நாம் நம்பக்கூடாது. இப்படி வேதம் நமக்கு தெளிவாக எல்லாம் காட்டியிருக்கிறது. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் வாரிசு இந்த சாராள் மூலமாய், அவள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் 2 பெரிய மதங்கள் 3 மதங்களாக பிரிந்து 3 பெரிய பெரிய மதங்களாக இந்த உலகத்தை ஆட்சி புரிகின்றன என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இது ஆபிரகாமின் சந்ததிகள் என்பதையும் நாம் மறந்துவிட வேண்டாம். ஆகவே கணவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த அல்லேலூயா, கணவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் சாராளின் பெயரை மாற்றினாரு. மை பிரின்ஸ் என்ற வார்த்தையை மாற்றி பிரின்ஸ் ஆஃப் த நேஷன் என்று மாற்றினார். சாராய் அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும் அவளுக்கு புள்ள இல்லை. சாராய் அப்படின்னு கூப்பிட்டா புள்ள இல்லை, சாராள் புள்ள வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மை பிரின்ஸா தான் இருந்திருக்கா. அவ அனைத்து தேசங்களுக்கும் ராணியா மாறல. ஆனால் என்றைக்கு கர்த்தர் பெயரை மாற்றினாரோ அன்றைக்கு அத்தனை தேசத்துக்கும் ராணியாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது ஆதியாகமம் புத்தகம் 17:15 வாசியுங்க. நோக்கி உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்று அவளுக்கு பேர் இருக்கும். அடுத்த வசனப்படி, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளில் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு சாராளின் வம்சமாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சாராளின் வம்சமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்க பேரை தேவன் மாற்றும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாராளா இருந்த பொழுது அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. யாக்கோபு என்று இருந்த பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவன் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்ட பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக 9வது காரியம் என்னவென்று சொன்னால், அவள் அற்புதமாக தன் இளமையை மீட்டெடுத்தவள். அல்லேலூயா. சாராள் வயது சென்றவளாய் இருந்தாலும் அவளை கர்த்தர் இளமையாய் மாற்றிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, சாரா வயசு ஆக ஆக பேரழகியா மாறினான். பேரழகியா மாறினான். ஆதியாகமம் 20:2 14 வசனங்களை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12ஆம் அதிகாரம் 11 14 படிச்சிங்கன்னா தெரியும். அடுத்தது எபிரேயர் 11:11 படிச்சிங்கன்னா தெரியும். அவள் தன் இளமையை மீட்டெடுத்தா. she has restored her beauty. அவள் வயசு ஆக ஆக கர்த்தருக்குள்ள வளர வளர அவளுடைய இளமை கூடிக்கிட்டே போச்சு. எல்லாருக்கும் வயசாக வயசாக முதுமை வரும். சாராள் வயசு ஆக ஆக இளமையா மாறினா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சாராள் அப்படியாக she restored her beauty from her old age. அவள் இன்னும் பார்த்தோம்னா ஒரு தேசத்துக்குள்ளே போகும்போது அந்த தேசம் அவளுக்கு 90 வயசு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அரசன் பார்த்துட்டு அவன் மேலே ஒரு அன்பு வருது. ஐயோ, அவளை நான் திருமணம் செஞ்சுருக்கலாமேன்னு யோசிக்கிற அளவுக்கு அவள் அழகானவளாக இருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வயசாக வயசாக அழகை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 90 வயசு அவளுக்கு. குழந்தை பெற்றெடுக்கும் போது எத்தனை வயசு? 90 வயசு. 21 படிங்க. 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7 வசனம் வாசிங்க.
சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலேயே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். சாராளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அவ வாழ்க்கையில ஒரு பிள்ளை கிடைச்சோன்னா she is so happy. ஒரு முதிர் வயதில் எனக்கு அருமையான ஒரு குமாரனை எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம். சாராக்கு 90 வயசு. அப்போ பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது 90 வயசு, 90 இயர்ஸ். அந்த அளவுக்கு அவள் 90 வயதில் ஈசாக்கை பெற்றெடுத்தா. அவள் வாழ்ந்த நாட்கள் 127 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தா? 127 வருஷம். ஆதியாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 37வது வசனம். 23ஆம் அதிகாரம் இல்லையா? 23ல 7வது வசனம் படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசருக்கு வந்தனம் செய்து 3ஆம் வசனம் படிங்க. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து ஏத்தின் புத்திரரோடு பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனோ பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாய் ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும். இங்கே சாராள் மரித்து விடுகிறாள். 127 வயசு. அதான போட்டிருக்கு. 23:1-2 என்ன போட்டிருக்கு? சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவுதான் அவளுடைய வயசு. அவள் மரித்து போகிறாள். ஆபிரகாம் எந்திரிச்சு பிரேதத்துக்கு முன்னாடி இந்த பிரேதத்தை நான் அடக்கம் பண்ணோம், எனக்கு ஏத்தின் புத்திரர் எப்ரோன் என்ன செய்யுங்க, எப்ரோனில் எனக்கு என்ன செய்யுங்க, ஒரு கல்லறை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். அதனால் எப்ரோனில் என்ன செஞ்சாங்க? சாராளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, உலகத்தில் இஸ்ரவேலர்கள் வாங்கின முதல் ப்ராப்பர்ட்டி எது? எப்ரோனில் ஏத்தின் புத்திரர்கிட்ட வாங்கின மக்பேலான்ற குகை. மக்பேலா குகையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பூமியை அவங்க வம்சத்துக்காக மொத ஆபிரகாம் 400 சேக்கல் கொடுத்து விலைக்கு வாங்கினார். அது வரைக்கும் அவங்க கூடாரவாசிகள், எங்கேயுமே அவங்க தங்கலை, நாடோடிகளாக தான் இருந்தாங்க, நிமேட்ஸாக தான் இருந்தாங்க. நாடோடிகளாக தான் அங்கங்கே ஆடு ஓட்டிக்கிட்டு போவாங்க, அங்கங்கே பட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சாராள் இறந்தப்போ தான் இஸ்ரவேல்ன்ற நாடு உருவாவதற்கு முதல்ல ஏத்தின் புத்திரராகிய எப்ரோனில் ஒரு கல்லறை மக்பேலான்ற குகையை விலைக்கு வாங்குறாரு ஆபிரகாம். ஆபிரகாம் வாங்கின முதல் ப்ராப்பர்ட்டி மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு முதல் ப்ராப்பர்ட்டி, விலைக்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி இதுதான் முதல் ப்ராப்பர்ட்டி. எப்ரோனில் புதைக்கப்படுகிற த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை இஸ்ரேல்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் இஸ்ரேலுக்கு கிடைச்ச முதல் ப்ராப்பர்ட்டி. இன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கிறது? ஹெப்ரானில் இருக்குது. சிட்டி ஆஃப் ஹெப்ரானில் த கேவ் ஆஃப் மக்பேலா என்ன சொல்லப்பட்ட குகையில் ஏத்தின் புத்திரனாகிய எப்ரோன் கிட்ட வாங்கினது. ஏத்தின் புத்திரராகிய ஹெப்ரான் கிட்ட வாங்கினது. அந்த கல்லறை தான் இன்னைக்கு சாராளுடைய கல்லறையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாராளின் கல்லறை இன்று வரை இருக்கிறது. ஆபிரகாமின் கல்லறை, சாராளின் கல்லறை, லேயாளின் கல்லறை, ஈசாக்கின் கல்லறை, யாக்கோபின் கல்லறையும் அங்குதான் இருக்கிறது. ஆனால் ராகேலின் கல்லறை அங்கே வைக்கப்படவில்லை.
ஆனால் லேயாளின் கல்லறையும் அங்கே இருக்கிறது. யோசேப்பையும் அங்குதான் அடக்கம் செய்தார்கள். யோசேப்பினுடைய மனைவியாகிய ஆஸ்நாத்தை அங்கே அடக்கம் செய்யவில்லை. யோசேப்பை 430 வருஷம் அவனுடைய எலும்பை பாதுகாத்து, அது யோசேப்பு சொல்லிவிட்டு சென்றார், நான் மரிக்கும் பொழுது என்னை என்ன செய்யுங்க, என்னுடைய பெட்டியில் வச்சு என் எலும்பை இங்கேருந்து கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு போகும்போது, கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது அங்கே என்னை கொண்டு போகும்போது அடக்கம் பண்ணுங்க என்று சொல்லியிருந்தார். ஆனால் யாக்கோபு எகிப்தில் இறந்த பொழுது யாக்கோபை ரதத்திலே கொண்டு போய் யோசேப்பை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டான். அதே கல்லறையில், அந்த கல்லறையில் யோசேப்பு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டான். இறந்த பொழுது யோசேப்பு கொண்டு போய் ரதத்தில் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டான். ஆனால் யோசேப்பு மரிக்கும்போது சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் யாரும் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க, என்னை பெட்டியில் வைங்க, கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அந்த நேரம் இதே மக்பேலா குகையில் இருக்க அந்த கல்லறையில் என்ன அடக்கம் பண்ணுங்கன்னாங்க. 430 வருஷம் அந்த உடலை பாதுகாத்து 430 வருஷத்துக்கு பிறகு அந்த உடலை பெட்டியில் எடுத்துகிட்டு போய் கானானுக்குள்ளே நுழைஞ்ச உடனே யோசேப்பினுடைய எலும்புகளை அங்கே அடக்கம் செய்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த சாராளை குறித்து நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள், சாராள் தேவனுக்கு எப்படி பிரியமான மகளாக இருந்தா. ஃபஸ்ட்டு ஆபிரகாமுக்கு தான் அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பு வந்தோடனே அவள் மறுக்கலை. சரிங்க, நம்ம போகலாம், தேசத்தையும் இனத்தையும் விட்டு தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்த பொழுது சாரா புறப்பட்டு போனான். அவள் எதுவுமே மறுப்பு தெரிவிக்கலை. நான் போகலாமா, சரி போகலாம். வீட்டுக்காரர் சொன்னார், நம்ம போகணுமா, கர்த்தர் அழைச்சாரு. அவள் கேள்வி கேட்கல, கர்த்தர் எங்கே அழைச்சாரு, ஏன் அழைச்சாரு, எப்படி அழைச்சாருலாம் கேட்கல. அவள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனான். அப்போ சாராளுக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு எல்லா விசுவாசிகளின் தாய் யார்? சாராள். இன்றைக்கு அவள் விசுவாசிகளின் தாயாய் மாறுகிறாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகளிர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற எப்ரோன் விசுவாசிகள் அனைவரும் இந்த நாளிலே அனைத்து சகோதரிகளும் சாராளை போல வளர்ந்து, சாராளை போல ஆசீர்வதிக்கப்பட தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மறுபடியுமாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை ஒருமுறை வாசியுங்கள். விசுவாசித்தாலே விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்ரோன் விசுவாசிகளே, விசுவாசிகளே, நீங்கள் பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. இந்த நாளில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நீங்கள் சொல்லுகின்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்ற போகிறார். அருமையான சகோதரிகளே, இன்டர்நேஷ்னல் மகளிர் டேலே தேவன் உங்களிடத்தில் சொன்ன காரியங்களை நிறைவேற்ற போகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக, நேரத்துக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சாராளை குறித்த ஆண்டவரே அப்பா, நாங்கள் தியானித்த இந்த 12 காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. அந்த 12 காரியங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. அவர் தாய்களுக்கெல்லாம், விசுவாசிகளுக்கெல்லாம் அரசியாக, தாயாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு உண்மையான மனைவியாக இருந்தால் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சாராள் பயபக்தியுடன் கூறியதை கணவன் கீழ்ப்படிந்து கேட்டார் என்று பார்க்கிறோம். அவள் கூடாரத்தில் 3 விதமான அற்புதம் நடந்து கொண்டிருந்தது. ஒன்று, சாப்பாத்தின் விளக்கு அணையாமல் இருந்தது. ரொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. மேக கூடத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்படியாக 2 முறை அவள் கடத்தப்பட்டாலும் தேவனால் விடுதலை செய்யப்பட்டவளாய் இருந்தாள் ஆண்டவரே. அப்படியாக மலையடியான பல வருடம் அவள் இருந்தாலும், 25 ஆண்டுகள் இருந்தாலும், அவள் பரிசுத்த பூமியில் 10 ஆண்டுகள் மலையடியாய் இருந்தபடியினாலே இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய விசுவாசிகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி. 7வது காரியம்,
அவள் தன் கணவரை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. 8வது காரியம், தேவன் பெயரை மாற்றின பொழுது அவளுக்கு ஆசீர்வாதம் வந்ததை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. 9வது காரியம், அவள் அற்புதமாக தன் இளமையை மீட்டு கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியா எல்லாருக்கும் இளமையை நீர் மீட்டு தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் 90 வயதில் பிள்ளையை பெற்றாலும் ஆசீர்வாதத்தை மட்டும் தேவன் எந்த வயதிலும் தருவார் என்று நீர் எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். சாராளை பூரண ஆயுசுள்ள மகளாக 127 வருடம் அவள் வாழ்ந்தாள் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியாக அவர் எப்ரோனிலே புதைக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இந்த எப்ரோன் திருச்சபையிலே ஆண்டவரே விசுவாசிகளால் புதைக்கப்படுவதற்கு கடைசி காலத்திலே அவர்கள்தான் எப்ரோனின் விசுவாசிகளால் புதைக்கப்பட, விசுவாசிகளாய் மறிக்க, எப்ரோன் விசுவாசிகளாய் வாழ ஜீவிக்க, சத்துரு பல சோதனையிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடையும்படியாக இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பிறந்தோம் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.